விஜயை விளாசிய நீதிபதி ஐஜி அஸ்ராக் கர் தலைமையில் எஸ்ஐடி அமைப்பு. விஜய் பேசிய போதே உயிருக்கு போராட்டம். புதிய வீடியோ. கரூர் துயரம். செந்தில் பாலாஜி விளக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் தவேகா தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை என உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் சாடியுள்ளார். கரூரில் நடந்தது மேன்மேடு டிசாஸ்டர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். துயர சம்பவம் நடந்ததும் பரப்புரை ஏற்பாட்டாளர்கள், தலைவர் என அனைவரும் தொண்டர்களையும் அவர்களை பின்தொடர்பவர்களையும் கைவிட்டுவிட்டு மறைந்து விட்டனர் என்று நீதிபதி காட்டமாக கூறியுள்ளார். ஏர்போர்ட் கட்டுறதை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து கட்டினா அந்த கரூர் துயர சம்பவத்தில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக் கர் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி அமைத்து மதுரை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கரூர் எஸ்பியுடன் கூடுதலாக ஒருவரை இணைந்து இந்த சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. வழக்கு ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் உடனடியாக ஒப்படைக்கவும் கரூர் போலீசாருக்கு ஹைகோர்ட் ஆணையிட்டுள்ளது. கரூர் பரப்புரையின் போது ஆம்புலன்ஸ் வருது நண்பா, கொஞ்சம் வழி விடுங்க பிளீஸ் என விஜய் ஒரு புறம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சார வேனுக்கு அருகிலேயே ஒருவர் மயக்கமடைய அவருக்கு சிபிஆர் உதவி செய்யப்படுகிறது. ஆனால் அவர் கண் விழிக்காததால் ஆம்புலன்ஸுக்கு தூக்கி செல்கின்றனர். இதனிடையே செருப்பு வேன் மீது வீசப்படுகிறது. இந்த வீடியோ வெளியான நிலையில் தற்போது விவாதத்திற்குள்ளாகி உள்ளது. ப்ளீஸ் கொஞ்சம் வழி விட்டு. அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகும். அந்த வழி விட்டு சிபிஆர் கொடுத்துட்டு வாங்கடாடி. ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போனாலே எடுத்துரு. யாரு கொஞ்சம் நவுந்து எங்க ஏறீங்க? அந்த இடம் இல்ல, கீழே இருங்க. கரூர்ல விமான நிலையம் வந்தா போறீங்களா சார்? போயிடுங்க. அதான் கேட்டேன், அப்பவே கேட்டேன், போயிடுங்க நண்பா, கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா, கொஞ்சம் வழி விட்டுருங்க. கொஞ்சம் வழி விட்டுருங்க. போயிடுங்க. சூப்பர். என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது?
என்னாச்சு? பா தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி பாட்டில் கொடு, தண்ணி பாட்டில் கொடு. கரூரில் நடந்த சம்பவம் கொடுமையானது என செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவம் துயரமானது, நினைத்து கூட பார்க்க முடியாதது, யாராலும் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயர சம்பவம் நடந்துள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காத வண்ணம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்.